இன்னைக்கு அக்ஷய திருதியை. மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்சமான கற்கண்டு சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நமக்கு தேவையான பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு எப்பயுமே வேக வைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டு திருப்பி நல்லா எவ்வளோ சாஃப்டாக குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அரிசியை நல்லா குக் பண்ணிவிட்டு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால அதில் 2 கப் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டு சேர்த்துக்கலாம். கற்கண்டு நல்லா மெல்ட் ஆகி சாதத்து கூட நல்லா இந்த மாதிரி கம்பைன் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுலில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கற்கண்டு சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான நெய்வேத்தியம், யார் வேணாலுமே செய்யலாம். நம்மளால் நிறைய செய்ய முடியலனா கூட இது ஒன்று செஞ்சு வச்சாலே போதும். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.